Taste the Daily. ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற நவாஸ்கனி வெற்றி படிவத்தை பெறும்போது தனித்தொகுதி திமுக எம்எல்ஏவின் கையை திமுக மாவட்ட செயலாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் தட்டிவிட்ட சம்பவம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திமுக கூட்டணி கட்சியான இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளர் நவாஸ்கனி தேர்தல் அதிகாரியிடம் இருந்து வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை பெற்றார். அப்போது சான்றிதழ் மீது வைத்திருந்த தனித்தொகுதி எம்எல்ஏ முருகேசனின் கையை திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் தட்டிவிட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சமூக நீதி பேசும் திமுகவின் லட்சணம் இதுதானா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறிகளின் விலை அதிகரித்துள்ளது. வெங்காயம் 1 கிலோ 28 ரூபாயிலிருந்து 34 ரூபாயாகவும், சிறிய வெங்காயம் 50 ரூபாயில் இருந்து 60 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தக்காளி 30 ரூபாயில் இருந்து 40 ரூபாய்க்கும், உருளை 25 ரூபாயில் இருந்து 35 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. ஊட்டி கேரட் 1 கிலோ 35 ரூபாயில் இருந்து 50 ரூபாயாகவும், பெங்களூர் கேரட் 20 ரூபாயில் இருந்து 25ஆகவும், ஊட்டி பீட்ரூட் 40 50 ரூபாயாகவும், கர்நாடக பீட்ரூட் 26 30 ரூபாயாகவும் விற்பனையாகிறது. பீன்ஸ் 70 ரூபாயில் இருந்து 100 ரூபாயாகவும், பச்சை மிளகாய் 85 ரூபாயாகவும், பட்டாணி 180 200 ரூபாயாகவும், இஞ்சி 150 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பூண்டு 230 ரூபாயில் இருந்து 350 ரூபாய்க்கும், தேங்காய் 32 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை மாநகராட்சி தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் பணியிட மாறுதல் கலந்தாய்வில் குளறுபடி உள்ளதாக ஆசிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தியாகராய நகரில் உள்ள தியாகராயர் அரங்கத்தில் சென்னை மாநகராட்சி தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களின் பணியிட மாறுதல் கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தாங்கள் கேட்ட இடங்களுக்கு பணியிட மாறுதல்கள் வழங்கவில்லை என கூறி கலந்தாய்வில் பங்கேற்காமல் ஆசிரியர்கள் புறக்கணித்தனர். இந்நிலையில் கலந்தாய்வில் பங்கேற்ற திருவல்லிக்கேணி மாநகராட்சி பள்ளியில் பணிபுரியும் ராஜலட்சுமி என்ற ஆசிரியை திடீரென மயக்கமடைந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பழைய ஜீவோ 1:40, இப்போ ஜீவோ 1:30. அதில் போட்டிருக்காங்க 45 ஒரு வகுப்பில் 45 மாணவர்களுக்கு மேலே போனால் அவங்களுக்கு 2 வகுப்புகளாக பிரிக்கலான்னு போட்டிருக்காங்க. ஆனால் அதை எங்கள் கல்வி அதிகாரிகள் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. நாங்கள் எவ்வளோ எடுத்து சொல்லிட்டோம், எல்லா சங்கங்களும் ஒருங்கிணைந்து எல்லாம் சொல்லி பார்த்துட்டோம், அவங்க ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. நாங்கள் டீச்சர்ஸ் எல்லோரும் வெளில நின்று இங்கே போராடுறதுக்கு தயாராகிட்டோம். உங்களை வித் போஸ்டோடு தூக்கிடுவேன்னு சொல்லிட்டாங்க. மிரட்டி எல்லாம் உள்ளுக்குள்ளே கொண்டு உட்கார வச்சு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நீங்களே பாருங்கள், இங்கே லிஸ்ட்டு ஒட்டியிருக்காங்க. எந்தெந்த இடம், எந்த பிளேஸ், எந்த ஏஇஓ எதுவுமே காட்டலை. ஒரு ஸ்கூலில் சிபிஎஸ் 10 ஜோன்ஸ் ரோடு, விவி ரோடு அப்படின்னு போட்டால் விவி ரோடு 7வது ஜோனில் இருக்குது. எந்த பிளேஸில் எந்த ஏஇஓன்னு கேட்டால் தானே ஏஇஓ கேட்டு சொல்லலாம். எதுவுமே அவங்க சொல்ல கிடையாது. அவங்களா ஒரு இஷ்டத்துக்கு ஒரு இதை நடத்துகிறாங்க, ஒன்று பண்ணுறாங்க. இப்போ அதனால் எல்லா டீச்சரும் சஃபர் ஆகிறோம். நேற்று ஒரு ஃபைனல் லிஸ்ட் கொடுத்தாங்க, ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டு கொடுத்தாங்க, செகண்ட் லிஸ்ட்டு ஃபைனல் லிஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த செகண்ட் லிஸ்ட்டில் சிலர் பேரை எடுத்துட்டு சிலரோட பேர் சேர்த்துருக்காங்க. அந்த சேர்த்தவங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறதுக்கு, அவங்க சீனியர் கிளைம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட கொடுக்கல. ரொம்ப அவசரமாக நடத்திட்டு இருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வெளியான மறுநாளே திமுகவுக்குள் கோஷ்டி பூசல் வெடித்துள்ளது. தூத்துக்குடி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வென்ற கனிமொழியை வரவேற்பதற்காக சென்னை விமான நிலையத்தில் கனிமொழி ஆதரவாளர்கள் கூடியிருந்தனர். அப்போது 40 தொகுதிகளில் வெற்றிக்கு வழிவகுத்த கனிமொழி என்ற வாசகம் இடம்பெற்றிருந்த பதாகைகளுடன் ஆதரவாளர்கள் கனிமொழியை வரவேற்றனர். இந்நிலையில் அந்த பதாகையில் வாரிசு அமைச்சர் உதயநிதியின் புகைப்படம் தவிர்க்கப்பட்டிருந்தது. இது உதயநிதி ஆதரவாளர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமீப காலமாக திமுக சார்பில் அடிக்கப்படும் பிளக்ஸ் பேனர்கள், வரவேற்பு பதாகைகள் உட்பட அனைத்திலும் உதயநிதி புகைப்படம் கட்டாயம் இடம்பெற்ற நிலையில் இந்த சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.